தமிழறிஞர் டாக்டர் உ.வே.சா பெயரின் விரிவாக்கம் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குரவையும் நாட்டுப்புற பாடல்களை என கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. செய்கிழாரை பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய மேனாட்டு அறிஞர் ஜி.யு. போப். பகுத்தறிவு, சுயமரியாதை ஆகியவற்றை மக்களுக்கு அளிக்க அரும்பணியாற்றியவர் பெரியார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1990. ஒரு கூற்று 1-2 தவறு, அதை அப்படியே விட்டுடலாம். எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்தை அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது பகுத்தறிவு. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழுமனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் பெரியார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். ம.பொ.சி. பற்றிய கூற்றுகளில் தவறானது. ம.பொ.சி. பிறந்த சென்னை பகுதி திருவல்லிக்கேணிங்கிறது தவறானது. அப்போ சரியான கூற்றுகளை படிக்கணும். சிற்றகல் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. தமிழரசு கழகத்தை தொடங்கினார் ம.பொ.சி. தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லத். அடுத்தொரு பொறுத்துக. திருப்பாதிரி புலியூர் ம.பொ.சி.க்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் ஞானியார் அடிகள். அதோடு சேர்ந்ததுதான் அது. திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் ம.பொ.சி.க்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். மங்களங்கிழார் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைந்த தமிழாசான். மார்சல் ஏ. நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். சிலம்பு செல்வன் ம.பொ. சிவஞானம். அடுத்து தவறானது டி தவறானது. அப்போ சரியானது ஏபிசி. அதை பார்ப்போம். மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் 1935ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு 1927. அம்பேத்கர் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு 1930. தவறானது எது? சி தவறானது. தவறானது எது? சி தவறானது. அப்போ சரியானது படிப்போம். 1920 அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக 1923ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார். அம்பேத்கர் 1915ஆம் வருடம் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் புறப்பாடலை பாடியவர் பென்னி குவைத்தியார். தவறானது எது? டி தவறானது. அப்போ சரியானது படிக்கணும். படங்களுடன் வெளிவந்த இரண்டாவது அகரமுதலி செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி. தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. அடுத்தொரு பொறுத்துக. ராணி மங்கம்மாள் மக்கள் நல மேம்பாடு. தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்க இந்தியர் போராட்டம். ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி ஒழிப்பு முறை போராட்டம். முத்துலட்சுமி அம்மையார் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. உற்றநோய் நோன்றல் என்னும் குரலுக்கேற்ப தன் துயர் பொறுத்து பிறர் நலம் பேணுவதில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்.
காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 30ஆம் தேதி வியாழக்கிழமை மே 2024 வெளிவந்த தினத்தந்தியில் வெளிவந்த கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். வேலு நாச்சியார் பொறுத்துக. வேலு நாச்சியார் வீரம். மருது சகோதரர் ஆற்றல். ஐதர் அலி உதவி. குயிலி தியாகம். வேலு நாச்சியார் வீரம், மருது சகோதரர் ஆற்றல், ஐதர் அலி உதவி, குயிலி தியாகம். அடுத்தொரு பொறுத்துக. எம்.எஸ். சுப்புலட்சுமி இந்திய மாமணி விருது. ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது. சின்ன பிள்ளை ஔவை விருது. கிருஷ்ணம்மாள் வாழ்வுரிமை விருது. எம்.எஸ். சுப்புலட்சுமி இந்திய மாமணி விருது. ராஜம் கிருஷ்ணன் சாகித்ய அகாதமி விருது. சின்ன பிள்ளை ஔவை விருது. கிருஷ்ணம்மாள் வாழ்வுரிமை விருது. முதலில் பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு. நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. தவறானது எது? தவறானதை படித்து நமக்கு பயனில்லை, அதனால தான் சரியானதை மட்டும் படிப்போம். பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் கிருஷ்ணம்மாள். சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர் ராஜம் கிருஷ்ணன். உழுபவருக்கே நிலைய உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள். நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா. அரங்கநாதன். கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் 1869. கீழ்த்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. அண்ணாவின் பொன்மொழிகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி. சட்டம் ஒரு இருட்டறை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அனைத்தும் சரி. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன். தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. கூற்றுகளை கவனி. உணவினை நன்றாக மென்று விழுங்க வேண்டும். சரி. வேக வைத்த காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். சரி. சரஸ்வதி என்று சித்தர்களால் அழைக்கப்படும் மூலிகை வல்லாரை. ஔவையாரின் மீதூன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பொறுத்துக. இனிமை வளம். துவர்ப்பு ஆற்றல். புளிப்பு இனிமை. கைப்பு மென்மை. தவறானது எது? குமரி என்னும் பெயர் கொண்டது துளசி அப்படிங்கிறது தவறானது. இப்போ சரியானது என்னதுலானா, இரும்பு சத்து நிறைந்த பொருள் முருங்கைக்கீரை. இரத்த சோகைக்கு மருந்தாக பயன்படுவது கரிசாலை. கூந்தலை வளரச் செய்வது கற்றாழை முருங்கை. அடுத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்களில் சரியானது எது? நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து அவர் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய்க்கரையில் புதினம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவையே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? டி தவறானது. அப்போ சரியானது கன்னிமாரா நூலகம் 1896 தமிழ்நாட்டின் மைய நூலகம். வள்ளுவர் கோட்டம் 1976 கட்டி முடிக்கப்பட்டது சென்னை. திருவள்ளுவர் சிலை 2000 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு என்ற பாடலை இயற்றியவர் நமச்சிவாய புலவர். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் மற்றும் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் சிதம்பரநாதர். தமிழர் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த நாடு சிங்கப்பூர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார்.
தவறானது எது? ஏ தவறானது. அப்போ சரியானது படிப்போம். யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை கொண்டு சென்றனர் என்று குறிப்பிட்ட நூல் அகநானூறு. காவிரி பூம்பட்டினத்தில் துறைமுக பொருட்கள் மண்டி மயங்கியும் கிடந்ததை குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. கரிகாலனின் முன்னோர்கள் காற்றின் திசையை அறிந்து களம் செலுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. பாண்டிய நாட்டின் தகவல்களை கூறிய வெனிசு நாட்டவரின் பெயர் மார்க்கோ போலோ. தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் பொருள்வயிர் பிரிவு என்பதன் பொருள் பொருளை ஈட்டுதல். மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார். கூற்று 1 மற்றும் 2 தவறு அடுத்ததில். ஸோ அவ்வளோதான். நாளைக்கு வர தினத்தந்தியில் வர கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.